அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வருவாய்த்துறைக்கு நிறைய சான்றிதழ்கள் நம்ம அப்ளை பண்றோம். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், மேலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாரிசு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ். இந்த மாதிரி எல்லா சான்றிதழும் நம்ம இ சேவை மையம் மூலியமாகவோ இல்ல நம்மளே தனிப்பட்ட முறையில இந்த சிட்டிசன் போர்ட்டல்ல அப்ளை பண்றோம். இது நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்யணும், அடுத்த கட்ட நகர்வு நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற சம்பந்தமாக நம்ம மச்சான் தீபக் ராஜப்பா அவர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். ஏன்னா அவர் அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமாக பல வழக்குகளை நடத்திட்டு வர்றாரு. அதனால இது நுகர்வோர்ல வருமா வராதா, இதை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். மச்சான், கண்டிப்பா நுகர்வோர்ல வரும். இது எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம பணம் கட்டுறது 60 ரூபாய். அரசு இசை மையமா இருந்தா 60 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்றாங்க. இப்ப பிரைவேட் இசை மையம் சில இதை வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணா அது பேஸ்டா பண்ணி இது வாங்க. பட் வாங்க கூடாதுதான். 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்குறாங்க. பட் வாங்க கூடாது. 60 ரூபாய் தான் வாங்கணும் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு 48 ரூபாய் போகுது. அரசுக்கு 12 ரூபாய் போனா கூட மீதி 40 ரூபாய் இவங்களுக்கு தான் கமிஷனா போகுது. பட் சார்ஜ் வாங்குறாங்க. பட் அது வேற டாபிக், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ நம்ம இன்னும் சிட்டிசன் போர்ட்டல் மூலமா நம்ம பண்ணும்போது நமக்கும் 60 ரூபாய் எடுக்கிறாங்க. இதுல 60 ரூபாய் எடுக்கிற போது முழு தொகையும் அது அரசுக்கு போயிடுது. அது முழு தொகை 60 ரூபா போயிடுது. இசை மூலமா போனா 48 ரூபா தான் போகுது. அப்போ அந்த 48 ரூபாய் நீங்க அதில் மைனஸ் பண்ணி தானே நீங்க எடுக்கணும். நீங்க அதை மூல அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ சரி, ஓகே, ஏதோ எடுத்துட்டீங்க, எடுத்து எல்லாம் பண்ணிட்டீங்க. அந்த சர்டிபிகேட் நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க அப்படின்னா ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் இருக்கும் கடைசியில. எதற்காக இந்த சர்டிபிகேட் நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா நீங்க அந்த ரிமார்க்ஸ்ல கொடுக்கணும். நீங்க போதுமான சான்றிதழ்கள் அப்லோட் பண்ணல, ஆதார் கார்டு அப்லோட் பண்ணல, இல்ல உங்களோட இந்த டாக்குமெண்டேஷன் ஸ்கேனிங் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணி அதை கொடுத்துதான் பண்ணணும். முட்டை முழுக்க நீங்க பாட்டு ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? எங்க போறது மெசேஜ் அப்படித்தான் வருது, உங்கள சான்றிதழ் நிராகரிக்கப்பட்டது. அது பெரிய ஒரு கன்சியூமர் வயலேஷன், அது பெரிய நுகர்வோர் விதி மீறல். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதை சரி, இப்ப நிராகரிக்கிறதுல வருவாய்த்துறை மட்டும்தான் நிராகரிக்க முடியுமா, இல்ல வேற யாராவது ஏதாச்சும் நிராகரிக்க முடியுமா? எந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சாலும் நிராகரிக்கலாம். இப்போ நம்ம கல்வித்துறைக்கு ஒரு இது பண்றோம் வச்சுக்கலாம். இப்போ பெரும்பாலான முன்னால என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமா ஒரு அப்ளை பண்ணுவோம் கல்வித்துறைக்கு. இப்போ மெடிக்கல் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ பண்ணுவோம். இப்போ எல்லா காலேஜும் பண்ணும்போது ஆன்லைன் மூலமா பண்ண சொல்லிட்டாங்க அதை. அப்ப பண்ணும்போது அதுவும் ஒரு நிராகரிப்பு. நம்ம அப்ளிகேஷன் கட்டிடுறோம், ஆனா நிராகரிக்கப்பட்ட கன்சூமரா வருவோம், நம்ம வர்றோம், கண்டிப்பா வருவோம். நம்ம அதை சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு வராது. அது போதுமான மார்க் அடிப்படையில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்ட்டு அது வராது. அதுல நம்ம விதிமீறலாம், நம்ம கன்சியூமர் வயலேஷன் ஆகாது அதுல. பட் என்ன ரீசன் சொல்லணும், அதுல சொல்லணும் எதுக்காக நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதுலயும் சொல்லணும். என்ன இல்ல டாக்குமெண்டேஷன் அப்லோட் சரி, இப்போ டாக்குமெண்டேஷன் அப்லோட் சரியில்லை அப்படின்னா, அந்த ஸ்கேனிங் சரியா இல்லைன்னா நம்ம யாரு கன்சியூமரா வருவாங்கன்னா இசேவை மையம் கன்சியூமரா வந்துடும். அப்ப நம்ம அந்த நேரத்துல அந்த அரசு அலுவலகத்தை போக முடியாது, போகக்கூடாது. டாக்குமெண்ட் சரியா அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் சரியில்லாதனால அது நிராகரிக்கப்பட்டா அந்த இசேவை மையம் தான் நமக்கு கன்சியூமர். அவங்களாம் நம்ம கன்சியூமர் வயலேட் ஆகுறாங்க. அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டாங்க. ஆமா, அவங்க வேலையை கரெக்டா ஸ்கேனிங் ப்ராப்பர் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்க போய் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுல யாருன்னு பார்க்கணும். விஓ ரிஜெக்ட் பண்ணாரா, டெப்டி தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணாரா, இல்ல தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணாரா, யார் ரிஜெக்ட் பண்ணாரு பார்த்துட்டு அவங்கள நம்ம ஒரு பார்ட்டியா எடுத்துக்கணும். அவங்க பார்ட்டியா எடுத்து நம்ம நோட்டீஸ் அனுப்பலாம், தாராளமா அனுப்பலாம். இப்ப பணம் இப்ப நான் ஒரு இ சேவை மையத்தில் நான் ஒரு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கிறேன். இ சேவை மையத்துக்காரர் என்கிட்ட 60 ரூபாய் வாங்குறாரு. 60 ரூபாய்க்கான ஒப்புகை சீட்டு தராரு. இதுல 60 ரூபாய் இ சேவை மையத்துக்கு மட்டுமே போகுதா, இல்ல அரசுக்கு இப்ப எப்படி போகுது? ஏன் நம்ம அரசு அந்த அலுவலர் ரிஜெக்ட் பண்ணாருன்னா அவரை கன்சியூமரா போடணும்னு நீங்க சொல்றீங்க. ஒரு சில இடத்துல நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்ளை பண்றது இ சேவை மையத்துல, இதுல பணம் நீ எங்களுக்கு கட்டல, அதனால நாங்க அதுல கன்சியூமரா வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. சில நீதிபதிகளும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கன்சியூமர்ல ஆணையத்திலையும் ரிஜெக்ட் பண்ண ஒரு கதைகளும் இருக்கு. ஆனா இதுல எப்படி பணம் அவங்களுக்கு போகுது, இவங்க கன்சியூமர் ஆவாங்க, நீங்க எப்படி ஆணித்தரமா சொல்றீங்க? கண்டிப்பா அவங்க கன்சியூமர் ஆவாங்க. ஏன்னா 12 ரூபாய் யாருக்கு போகுது? 48 ரூபாய் நம்ம அரசு இந்த இசை மையத்துக்கு போனா கூட மீதி 12 ரூபாய் அரசுக்கு தானே போகுது. அரசு இந்த சேவையை நமக்கு இலவசமாக செய்தால் கூட மறைமுகமாக இந்த பணம் போய் நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு அரசு பணம் தான் போகுது. அது வருவாய்த்துறை ஏன் நம்ம இசை மையத்தில் நம்ம அப்ளை பண்ணலன்னா நமக்கு கன்சியூமர் சரி நமக்கு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் சர்டிஃபிகேட் கொடுத்துடுறாங்களா? கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னால அதாவது இசை மையம் வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி ரெவென்யூ ஸ்டாம்ப் 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு ஒட்டுவோம். அதுக்கு நம்ம ஒரு பணம் செலுத்துறோம். அதுவும் கன்சியூமர் தான். கன்சியூமர் ஏன் ஆர்டிஐக்கு நம்ம செலுத்துற மாதிரி அதுல நம்ம கன்சியூமர் வெளியில உட்கார்ந்திருக்காங்க, இந்த மனு எழுதி கொடுக்குறாங்க, ஸ்டாம்ப் வாங்க, அவங்க கன்சியூமர் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க.
நம்ம அந்த பணத்தை வாங்கி யாருக்கு கொடுக்குறோம் ஸ்டாம்பை? அந்த துறை சம்பந்த துறை சம்பந்த அலுவலர் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அவங்க கன்சியூமரா தான் ஆவாங்க. அப்பவும் நம்ம கன்சியூமரா இருந்திருக்கிறோம். பட் அவேர்னஸ் இல்ல, அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம வந்து ஷார்ட்ஸ் வரல, இந்த மாதிரி யூடியூப் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாதுனால ஏதோ ஓடிச்சு, அப்படியே ஓடிச்சு. இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக மறைமுகம் வந்தா லஞ்சம் அதிகமாகிறதுனாலையும் கரப்ஷன் தான் இதெல்லாம் அதிகமாகுது. நீ நேரடியா அலுவலக செலவுல சந்திக்க கூடாது அப்படின்றதுக்காக அரசு இசேவை மையம் மூலமா கொண்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் நீ கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீ வீட்டுக்கு போ. உனக்கு டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். நீ போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ, அதை யூஸ் பண்ணிக்கோ. இன்னொன்று உனக்கு டாக்குமெண்ட் எந்த காலத்திலையும் ஆன்லைனில் இருந்துட்டு இருக்கும். அது ஸ்கேனர் கோடு வரும், எப்போனாலும் எடுத்துக்கலாம். தொலைஞ்சு போனால் கூட பிரச்சனை கிடையாது, ஒரு நம்பர் கொடுத்தாலே வந்துடும். அப்படின்ற ஒரு நல்ல எண்ண அடிப்படையில் அரசு இந்த சேவைகளை கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு பீப்புளுக்கு கொண்டு வந்துருக்குது. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அரசு அலுவலகங்களில் நம்ம இசேவை மையத்தை தான் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். இசேவை மையத்தை தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம கன்சியூமர் வயலேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. நீங்கள் சம்பந்தப்பட்ட துறை அளவுக்கு யாருக்கு விஏவுக்கான ரிஜெக்ட் பண்ண அவருக்கு அனுப்புங்க, தாசில்தாருக்கு அனுப்புங்க. அவர் நீ விஏவை பார்க்க வேண்டியது அந்த பொறுப்பு தாசில்தார், அவரோட ஹையர் அபிஷியலுக்கு இருக்குது. நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க. அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க, ஜட்ஜி ரிஜெக்ட் பண்ணட்டும். நீங்க ஜட்ஜிட்ட கேளுங்க, நீங்க என்கொயரி பண்ணுங்க. எப்படின்னா ஐயா அவங்களை கொடுக்க சொல்லுங்க. நான் கன்சியூமர் அவங்க வர்றாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் ஆமா அவன் கொடுத்த அமௌண்ட், ஒப்புகை சீட்டு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் இது பண்ணலன்னா அந்த 60 ரூபா கட்டலாம், அவங்க கம்பெனி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டேன். நான் கன்சியூமரா வர்றதுனால பணம் கட்டுறதுனால அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, பணம் கட்டலாம் கொடுக்க மாட்டாங்க சர்டிபிகேட். அப்ப அவங்க சொல்லட்டும் எனக்கு இந்த பணம் வந்து சேரலன்னா. அவங்க யாரு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர், கல்வித்துறையோ இல்ல குடிமைப் பொருள் வழங்கல் துறையோ இல்ல வருவாய்த்துறையோ இல்ல கூட்டுறவுத்துறையோ அவங்க கொடுக்கட்டும். சரி, இப்ப நீங்க இப்ப குடிமைப் பொருள் வழங்கல் துறைன்னு சொன்னதுனால நான் சொல்றேன், இப்ப ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறோம், இதுக்கு நம்ம பணம் செலுத்த மாட்டோம், எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ். ஆனா இதுல அவங்க கன்சியூமர் வருவாங்களா? கண்டிப்பா வர மாட்டாங்க. இலவசமா செய்யற சேவைகள் எதுவுமே வர மாட்டாங்க, கன்சியூமர் ஆகாது. இப்போ வருவாய்த்துறையும் அதான் சொல்லுது, என்னன்னா இலவசமா தான் அந்த சேவை செய்யறோம், இலவசமா தான் நாங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த பணம் நான் ஒரு ரூபாய் நான் எடுக்கல அப்படின்னு தாசில்தார் சொல்றாரு. என்னோட வழக்கில் அப்படிதான் சொன்னாரு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றேன். நான் அப்ளை பண்ணும்போது நீ உங்க பையன் வந்து அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே தென்காசி மாவட்டத்தில் இருக்குது, நேட்டிவ்ல இருக்குதா, நீ அங்க போய் வாங்கிக்கணும்னு சொல்லி காட்பாடி தாசில்தார் ரிஜெக்ட் பண்றாரு. நான் என்ன பண்றேன், அதை கொண்டு வந்துட்டு சரி காட்பாடி தாசில்தார் நல்லது சொல்றாரு, நம்ம நல்ல விஷயங்களா சொல்றாரு, நம்ம தென்காசியில வாங்கிக்கணும், தென்காசியில பண்றேன். தென்காசியில உள்ள அந்த சிவகிரி தாலுகா தாசில்தார் என்ன சொல்றாரு, என்ன ரிஜெக்ட் பண்றாருன்னா பையனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பையனோட ஆதார் கார்டு, பையனோட பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு எல்லாமே வேலூர் மாவட்டத்தில் இருக்குது, அதனால நீங்க வேலூர்ல போய் வாங்கிக்கணும் இவர் ரிஜெக்ட் பண்றாரு. அப்ப ரெண்டையும் சேர்த்து கோரிலேட்டட் பண்ணி நான் போய் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றேன். அப்ப கேஸ் ஃபைல் பண்ற போது தான் ரெண்டு பக்கமும் நான் பணம் கட்டியிருக்கிறேன். அப்ப எனக்கு உண்மையிலே வயலேட் பண்றது காட்பாடி தாசில்தார் தான், ஏன்னா அவர் வந்து கரெக்டா கொடுத்தாரு, திவேகிரி தாசில்தார் கரெக்டா கொடுத்துருக்கிறேன். அப்பதான் ஜட்ஜி என்னை கூப்பிட்டு வந்து வேலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிபதி மாண்புமிகு மீனாட்சி சுந்தரம் ஐயா தான் சொல்றாங்க, இது கன்சியூமர்ல வரும், இது நான் வழக்குக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க உடனே அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது காட்பாடி தாசில்தார். பட் இது வராமல் எப்படி விலக்கு எடுத்தாங்க? ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுனால நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன். இப்ப சமீபத்தியமா சொல்றாங்க, நீங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுடைய ஊர்ல இருக்கு, நீங்க இனிமே வருங்காலங்கள்ல எது வாங்குறதா இருந்தாலும் நீங்க உங்க ஊர்லயே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு குடிமகன் ஒரு 5 வருஷமா ஏதாச்சும் ஒரு ஊர்ல வசிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ஊர்ல இருக்க குடியுரிமைகள் கொடுத்து அங்க அவருக்கு எல்லா சான்றிதழும் கொடுக்கலாம், ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு அரசு சொல்லுது. இது வந்து மக்களுக்கு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.